வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் இப்போ வந்து நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு வந்து தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் நம்ம பார்க்க போகிறோம். 10,000% ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு மெத்தேடாக இந்த மெத்தேடு இருக்கும். எல்லா நம்பர்களும் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம வந்து 1ஆந்தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து 21ஆந்தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி பாஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கும் எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் இதே மெத்தேட் படி நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்தே அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் தொடர்ந்து ஃபாலோவிங் நம்பர்ஸாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு கணக்கு. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். முதல் நாள் பார்த்தீங்கன்னா 124 ரிசல்ட்டு, அடுத்த நாள் 715 ரிசல்ட்டு 1ஆம் நம்பர் நமக்கு வந்துருச்சு. 715 அடுத்த நாள் ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 148 மீண்டும் நமக்கு 1 வந்துருச்சு. இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 148 ரிசல்ட்டு, அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 211, அதாவது மீண்டும் 1 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அதாவது அடித்த நம்பர்ஸ்லேருந்தே தான் தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து இருக்குது. நீங்களே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 211 முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டாக இருக்குது. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 155. அப்போது மீண்டும் நமக்கு 1 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நமக்கு 5 நாள் வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் மாறி இருக்குது. 907 ரிசல்ட்டாக வந்திருக்கு 6ஆந்தேதி. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 430. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்து 0 வந்து அடுத்த நாள் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 420. முன்னாடி நாள் அடித்த நம்பர்லேருந்தே நமக்கு 2 நம்பர் வந்துருச்சு. நீங்களே பாருங்கள். அதே மெத்தட் படி அடுத்த நாள் பார்க்கையில் நமக்கு 2ங்கிறது வந்து டபுள் 2ஆக அடுத்த நாள் வந்துருச்சு. தொடர்ந்து வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 நாள் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. ஃபாலோவிங் நம்பர்ஸ் தான். இப்போது அடுத்த ரிசல்ட்டுக்கு பாருங்கள். 809 ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதுக்கடுத்த ரிசல்ட் வந்து 935. இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் நமக்கு வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 330 ரிசல்ட்டாக வந்திருக்கு. மேலே உள்ள 935லேருந்து தான் நமக்கு டபுள் 3 அடுத்த நாள் ரிசல்ட்டாக வந்திருக்கு. இப்போது அடுத்த நாளும் பாருங்கள் 330 ரிசல்ட்டு. 330 ரிசல்ட்டிலேருந்து அடுத்த நாள் வந்து 096ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. 0 வந்து மீண்டும் வந்துருச்சு. அதாவது அடித்த நம்பர்ஸ்லேருந்து தான் தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. 096 முன்னாடி நாள் ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட் வந்து 974. அப்போது நமக்கு மீண்டும் 9 வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு 4 நாள் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து நமக்கு நம்பர் மாறி இருக்குது. இப்போ வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். 120 ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து 460 ரிசல்ட்டு. முன்னாடி நாள் ரிசல்ட்டிலேருந்து 0 வந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 400ன்னு ரிசல்ட்டு. 40 அடுத்த நாள் ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நாள் வந்து தொடர்ந்து வந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல டபுள்ஸ் வந்திருக்கு. இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 752 ரிசல்ட்டு. இந்த 752 ரிசல்ட்லேருந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டபுள் 7 வந்திருக்கு. 2 7 வந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த 770லேருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு வரல. இப்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது 21ஆந்தேதி வந்த ரிசல்ட்டு 120. அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்லேருந்து தான் நமக்கு 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்திருக்கு. அப்போது நமக்கு இன்றைக்கி வந்து 21ஆந்தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 120லேருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. 100% சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது இதிலருந்து. அப்போது வந்து நமக்கு 1 2 0 இதிலருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக நம்பர் பார்த்தீங்கன்னா 0 தான் வந்திருக்கு. அதே மாதிரி
1ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 2ஆம் நம்பரும் நமக்கு அதிகமாக வந்திருக்கு. 0, 2, 1ங்கிறது நமக்கு அதிகமாகவே நமக்கு ரிசல்ட்டில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. இப்போது நம்ம இந்த 120லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இன்னொரு மெத்தேடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்து அடுத்தடுத்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். முதல்ல வந்து நம்ம ஒரு வாரம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து நம்ம வின்னிங் நம்பர்ஸை நம்ம பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி நம்பர், அதாவது 13ஆம் தேதி நம்பரை வந்து நம்ம 14ஆம் தேதி விட்டுட்டு 15ஆம் தேதி வின்னிங் நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது 096லேருந்து 0 வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. அதேபடி நமக்கு 974, அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டு 460. ஒரு ரிசல்ட்டை விட்டு நம்ம வந்து நம்பர்ஸ் எடுக்கையிலையும் அதுலேயும் வந்து தொடர்ந்து வந்து வின்னிங் கிடைக்கிது. நீங்களே பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 120 ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து வந்து 400 ரிசல்ட் வந்திருக்கு. அப்போது வந்து நமக்கு 2 0 வந்து அடுத்த நாள் பாஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 460 ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 752. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் வரல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 400ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. 770 ரிசல்ட்டு, அதாவது 0 வந்து அடுத்து பாஸ் ஆகிருக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 770 ரிசல்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா 120 நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 0 வந்து பாஸ் ஆகிருச்சு. நீங்களே பார்த்தீங்க. இந்த 2 மெத்தேடையுமே நம்ம வச்சு பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 919. இந்த 919லேருந்து கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம முதல்ல பார்த்த மெத்தேட்லேயும் நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து தான் ஆல் போர்டு நம்பர் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்க. அப்போது வந்து நம்ம இந்த 2 மெத்தேடையுமே வச்சு பார்க்கையில் வந்து இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 9ஐயும் 1ஐயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது இந்த ஒரு மெத்தேடை வச்சு தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. இது வந்து ஃபார்முலா மெத்தேடு மட்டும்தான், ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடு நம்ம எடுத்திருக்கோம். இது எப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்கோங்கிறதையும் நீங்களே பார்த்தீங்க. மற்றபடி வந்து நம்ம ரெகுலர் கெஸ்ஸிங் உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து வந்து நம்ம கெஸ்ஸிங்கும் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஃபார்முலா தொடர்ந்து வந்து கொடுக்கணும். தொடர்ந்து எந்த மாதிரியெல்லாம் வின்னிங் நம்பர்ஸ் வந்து இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வின்னிங் நம்பர்ஸை எடுத்து எப்படியெல்லாம் தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் பார்த்து இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது பார்த்த நம்ம 2 மெத்தேடுமே உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்து தான் தொடர்ந்து ஒரு நம்பர்ஸ் வந்து 2 நம்பர்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு வருது. அதே மாதிரி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்தும் நமக்கு தொடர்ந்து 3 நாள் 4 நாள் வந்து நமக்கு அந்த நம்பர்ஸ்லேருந்தே வின்னிங் நம்பர்ஸாக வந்து இருக்குது. ஒரு நாள் வந்து மாறி மாறி நமக்கு ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும். நீங்களே பார்த்தீங்க. இந்த மெத்தேடு 2ஐயுமே பயன்படுத்தி நம்ம வின்னிங் நம்பர்ஸாக பார்க்கையில் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸில் இருந்தும் இன்றைக்கி வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. முன்னாடி நாள் அடித்த நம்பர்ஸில் இருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சியில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த ஒரு மெத்தேடை மட்டுமே வச்சு நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 09ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரே நம்பர் தான் கொடுக்குறேன். 09 எடுத்துக்கலாம். ஏ போர்டு 4 வந்து சி போர்டு சைடு 1 வந்துச்சுன்னா 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே பார்த்தீங்க. இந்த 2 மெத்தேடையும் மேட்ச் பண்ணி 2 நம்பர் தான் ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் நமக்கு 22ஆம் தேதி சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. செவ்வாய்க்கிழமை 4வது மாதம் 2025. இந்த ட்ராவுக்கு வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் 0941 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மெத்தேடை மட்டுமே மேட்ச் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் தான் நீங்களே பார்க்குறீங்க. இதை மேட்ச் பண்ணி பாக்ஸில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே பார்த்தீங்க.
நம்ம 498 பாட்ஸ் கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நமக்கு 9 1 9 1 நமக்கு வந்துடுது. அப்போது இன்னொரு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நம்ம 915 பாட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பர் தான் நம்ம பாட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேறு நம்பர்லாம் நம்ம மாற்றி கொடுக்க கிடையாது. இந்த நம்பரை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோங்கிறதையும் நீங்களே பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராகவே ஒவ்வொரு ஃபார்முலா மெத்தேடும் தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்தும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோங்கிறத. பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். 59 05 92 41 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இது கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம நம்பர்ஸாக கொடுக்குறோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கெஸ்ஸிங்காக மட்டும்தான் கொடுக்குறோம், கன்ஃபார்ம் நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க 24 98ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு, அதாவது இந்த ஃபார்முலாவை மட்டும்தான் மேட்ச் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே ஓட்டி விடாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோங்கிறது ஃபுல்லாகவே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம், கால் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.